இன்னைக்கு பல்லு எடுத்தா என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். பல்லு எடுத்தா ஃபர்ஸ்ட் அரை மணி நேரம், பல்லு எடுத்தா அரை மணி நேரம் நல்லா பஞ்சை அழுத்தி கடிச்சிருக்கணும். அரை மணி நேரம் ஆனதுக்கப்புறம் கையை நல்லா சோப் போட்டு கழுவிட்டு அந்த பஞ்சை கையால் எடுத்துருங்க. பஞ்சை எடுக்கும்போது எச்சை வெளியே துப்புறதோ வாயை கொப்பளிக்கிறதோ செய்யக்கூடாது. அரை மணி நேரம் கழிச்சு ஜில்லுனா இல்லை நார்மல் டெம்பரேச்சரில் ஒரு ஜூஸ் சாப்பிட்டுட்டு இல்லை ஆற வச்ச பாலை குடிச்சிட்டு உடனே அந்த ஜூஸ் கூடியே இல்லை பால் கூடியோ மாத்திரையை போட்டுக்கோங்க. நான் ஐஸ் போட்டு ஜூஸ் சாப்பிடாதீங்க. ஜூஸ் வெளியே வாங்கி வெளியே போட்டு சாப்பிடாதீங்க. அரை மணி நேரத்தில் உடனே அந்த மாத்திரையை போடலன்னா, கொடுத்துருக்க மாத்திரைகளை போடலன்னா இன்னொரு ஒரு மணி நேரம் கழிச்சு உங்களுக்கு தாங்க முடியாத வலி வரும். ஸோ ஒரு மணி நேரம் அது உடம்புல வேலை செஞ்சால் தான் அடுத்தது அந்த பல்லு எடுத்த வழியை இன்னொரு 3-4 மணி நேரத்துக்கு இந்த பிரச்சனை இல்லாமல் உங்களுக்கு போகும். மாத்திரை போட்டுட்டு அதுக்கப்புறம் அரை மணி நேரம் கழிச்சு கஞ்சி இல்லை பால் சாதம் குழச்சி சாப்பிட்டுக்க வேண்டியதான். எதையும் அசை போட்டு சாப்பிடக்கூடாது. இப்போ ஊசி போட்ட பக்கம் ஊசி போடாத பக்கம் ரெண்டு பக்கமே அசை போடக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். சாப்பிடாம தூங்கக்கூடாது. கண்டிப்பா சாப்பிடணும். ஜூஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம் நினைக்கக்கூடாது. பல்லு எடுத்த அன்னைக்கு மட்டும் ஆற வச்ச கஞ்சி இல்லைன்னா ஆற வச்ச பால் சாதம் சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டுங்க. ரொம்ப முக்கியமானது, பல்லு எடுத்த அன்னைக்கு வாயையே கொப்பிக்க கூடாது, எச்சையே வெளியே துப்பக்கூடாது. வர இருக்கிற எச்சி ரத்தம் எல்லாத்தையும் முழுங்கிட்டே தான் இருக்கணும். நான் சாப்பிட்டேன், அந்த இடத்துல மாட்டிருக்கோம், அதனால நான் நல்லா வாயை கொப்பிச்சேன், ரத்தம் வந்துகிட்டே இருந்துச்சு அதனால வாயை கொப்பிச்சேன், எந்த காரணத்துக்காகவும் பல்லு எடுத்த அன்னைக்கு வாயை கொப்பிக்க கூடாது. கையை வச்சு பார்க்கறது, நாக்கை வச்சு பார்க்கறது, கண்ணாடி எடுத்து வச்சு பார்க்கறது, இதை 3 நாளைக்கு செய்யாதீங்க. அங்க ரத்தம் நின்று இருக்கான்னு பார்க்கறது, எச்ச துப்பி பார்க்கறத அந்த 3 நாளைக்கு செய்யவே கூடாது. சிகரெட் அண்ட் ஆல்கஹால பல்லு எடுத்து 3 நாளைக்கு எந்த காரணத்துக்கும் எடுத்துக்க கூடாது. பல்லு எடுத்து அடுத்த நாள் காலையில லைட்டா பிரஷ் பண்ணிட்டு பச்சை தண்ணியில உப்பு போட்டு வாயில வச்சிருந்து அப்படியே துப்பிடணும். ஸ்ட்ராங்கா கொப்பளிச்சு துப்பக்கூடாது. கொப்பளிச்சு துப்புறதுக்கும் வாயில வச்சிருந்து துப்புறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. கொப்பளிச்சிங்கன்னா 3வது நாள் வலி வந்துடும். பல்லு எடுத்த அன்னைக்கு வாயை கொப்பளிக்க கூடாது. பல்லு எடுத்து அடுத்த நாள் பிரஷ் பண்ணிட்டு வாயில வச்சிருந்து துப்பணுமே தவிர கொப்பளிச்சு துப்பக்கூடாது. எதுக்காகவும் சுட தண்ணி யூஸ் பண்ணாதீங்க. லைட்டா வெதப்பான தண்ணி, லூக் வாட்டர் வேணா யூஸ் பண்ணலாம், இல்ல பச்சை தண்ணி யூஸ் பண்ணலாம். சுட தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. முகத்துல வீக்கம் வரும், இல்ல வலி வரும். நான் சொன்ன இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்க ஒழுங்கா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த பெரிய காம்ப்ளிகேஷன்ஸும் வராது. அப்படியே மீறி மைனர் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்தா நம்ம பாத்துக்கலாம், கவலைப்படாதீங்க, நாங்க இங்க தான் இருக்கும்போது. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒழுங்கா ஃபாலோ பண்ணல, இல்ல ஒரு சில நேரம் உடம்புல மெடிக்கல் காம்ப்ளிகேஷன், டயபெட்டிஸ் அந்த மாதிரி சுகர் அந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு சில நேரம் கீழ்பல்லு எடுத்தா வாய் திறக்க முடியாம போகலாம், இல்ல ட்ரை ஆகிடும். 3வது நாள் அங்க உடஞ்சிருக்கிற ரத்த வெளியே வந்துட்டு தாங்க முடியாத வலி வரும். அந்த மாதிரி எதனா வந்துட்டாலும் எல்லாமே செல்ஃபாவே சரியாயிடும். அதுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கொஞ்சம் ஆகும். 1 வாரம் இல்ல 2 வாரம் கொஞ்சம் வலி இருந்தா அப்புறமா சரியாகும். அந்த மாதிரி இருந்தா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கீழ்பல்லு எடுத்தா ஒரு சிலருக்கு, எல்லாருக்கும் வராது, ஒரு சிலருக்கு வாயை திறக்க முடியாத கொஞ்சம் கஷ்டம், வாய் திறக்கல கஷ்டமோ இல்ல சுத்தம் வாய் திறக்க முடியாம இருக்கும். அப்படி இருந்தாலும் பயப்படக்கூடாது. 1 வாரம் 2 வாரத்துல தன்னால கொஞ்சம் கொஞ்சமா வாய் திறந்து தன்னாலே சரியாயிடும். நீங்க எந்த எக்ஸசைஸ் பண்ண தேவையில்ல, ரெசிஸ்ட் பண்ணி வாய் திறந்து பார்க்கலாம் செய்யக்கூடாது. நீங்க பொறுமையா இருந்துட்டு டென்ஷன் ஆகலன்னா அந்த வாய் திறக்க முடியாம பிரச்சனை ஈஸியாவே சரியாயிடும். அப்படி இல்லைன்னா 1 மாசத்துக்குள்ளே சரியாயிடும். பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நான் கொடுத்துருக்க மாத்திரை கரெக்டா போடுங்க. அப்படியே மீறி உங்களுக்கு என்ன மைனர் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துருச்சுன்னா பாத்துக்கலாம், கவலைப்பட தேவையில்ல. 3 டேஸ்க்கு மேல மாத்திரை போட போறீங்கன்னா எங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு, இல்ல நான் கொடுத்துருக்க மாத்திரையோட டோஸ் மாற்ற வேண்டியதான் மாத்திட்டு அதுக்கப்புறம் நீங்க போட்டுக்கணும். பல்லு எடுத்துட்டு ஒரு சில நாள்ல தையல் போட வேண்டியது இருக்கும்.